தமிழகத்திலிருந்து நீட் மற்றும் ஜேஇ தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம சிபிஎஸ்இ என்சிஆர்டி புக்கை லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th கெமிஸ்ட்ரி செகண்ட் வால்யூம் ஹாலோ அல்கென்ஸ் ஹாலோரின்ஸ் சாப்டர்ல ஏற்கனவே பார்ட் 2 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்ட் 3 பார்க்குறோம். ஓகேவா? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ரியாக்ஷன் ஆஃப் ஹாலோ அல்கென்ஸ், ரியாக்ஷன் ஆஃப் ஹாலோ அல்கென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன். ஸோ 3 டைப்ஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன். ஒரு நியூக்ளியோஃபிலிக் பதிலாக இன்னொரு நியூக்ளியோஃபைல் வரப்போகுது. நியூக்ளியோஃபைல்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஒரு நெகட்டிவ்க்கு பதிலாக இன்னொரு நெகட்டிவ் வரப்போகுது. இதுதான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் சொல்ல போகிறோம். யூ ஹாவ் லேர்ன்ட் இன் கிளாஸ் 11 தட் நியூக்ளியோஃபைல்ஸ் ஆர் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷியஸ். இல்லையா? எலக்ட்ரான் எந்த ஸ்பீஷியஸ் கிட்டலாம் ரிச்சா இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுதான் நம்ம என்ன சொல்லணும், நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். ஐதர் NU மைனஸ்னு சொல்லலாம், ஆர் எந்த மாலிகூல்ஸ் கிட்டலாம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், எலக்ட்ரான் ரிச் சென்டர்னு சொல்லலாம், நியூக்ளியோஃபைல். Okay. Therefore, they attack at the part of the substrate molecule which is electron deficient. அப்ப எலக்ட்ரான் ரிச்சா இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் ஒரு சப்ஸ்ட்ரேட்ல, எக்ஸாம்பிள் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஒரு C மைனஸ் ஆகுது, ஒரு C பிளஸ் ஆகுது. இப்போ எந்த கார்பனை இது அட்டாக் பண்ணும் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு கேட்டா, எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கிறது. பிளஸ் சார்ஜுக்கு மீனிங் என்ன? எலக்ட்ரான் குறைவா இருக்கு, கம்மியா இருக்கு, அதனாலதான் டிஃபிஷியன்சி பாசிட்டிவ் சார்ஜ் மென்ஷன் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜுக்கு மீனிங் என்னன்னா, எலக்ட்ரான் ரொம்ப எக்ஸஸா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு தேவையான எலக்ட்ரான் மட்டும் இல்லாம அடிஷனலா எக்ஸஸா சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதனாலதான் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப எங்க எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் இருக்கோ அங்கதான் நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் பண்ணும். இந்த விஷயத்த சொல்றாங்க. ஃபைன். The reaction in which a nucleophiles replaces, nucleophile replace பண்ணக்கூடியது இன்னொரு நியூக்ளியோஃபைலா இருக்குமா? Replaces already existing nucleophile. இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, திரும்ப அதே லைனை காமிக்கிறேன். The reaction in which a nucleophile replaces already existing nucleophile in a molecule is called நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அப்ப ஆல்ரெடி ஒரு மாலிகுல்ல ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்கு, அந்த நியூக்ளியோஃபைலுக்கு பதிலாக இந்த நியூக்ளியோஃபைல் போய் ரீப்ளேஸ் பண்ணுது. இதுக்கு பேர் தான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்றோம். ஹாலோ அல்கேன்ஸ் ஆர் சப்ஸ்ட்ரேட் இன் திஸ் ரியாக்ஷன்ஸ். ஹாலோ அல்கேன்ஸ் தான் இந்த ரியாக்ஷன்ல என்னது, சப்ஸ்ட்ரேட்டா எடுத்துக்க போறோம். நான் எடுத்துக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் கார்பனை வச்சு எதுவுமே மூவ் ஆகாம இருந்துச்சுன்னா அதை நம்ம சப்ஸ்ட்ரேட் சொல்லுவோம். வந்து அட்டாக் பண்ணக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரியேஜன்ட் சொல்லுவோம். இல்லையா? சரி. In this type of reaction, a nucleophile reacts with a haloalkanes having a partial positive charge on the carbon atom bonded to halogen. Halogen கூட அட்டாச் ஆயிருக்கிற கார்பனுக்கு. Halogen is electronegative. You know that halogens எல்லாமே fluorine, chlorine, bromine, iodine எல்லாமே என்னவா இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கும். ஓகேவா? அப்போ அது பார்ஷியலி எலக்ட்ரோநெகட்டிவா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற கார்பன் என்னவா இருக்கும்னா பார்ஷியலி எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கும். அந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் தான் இந்த நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க, கார்பன் பிளஸ். ஓகேவா? ஃபைன். A substitution reaction takes place and halogen atom called leaving group departs as halide ion. என்ன சொல்றாங்க, எந்த ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும் போதும் எனக்கு சப்ஸ்டிடியூட் நடந்துச்சுன்னா ஏதோ ஒரு புதுசா வரக்கூடிய அப்கமிங் நியூக்ளியோஃபைல் அந்த இடத்துல வந்து சேரும். இந்த ஹாலஜன் ஆட்டம் என்ன ஆயிடும் அப்படின்னா என்ன ஆகும், லீவ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க, வெளியில போயிடும் சொல்றாங்க. அதுதான் லீவிங் குரூப் டிபார்ட் ஆஸ் ஹாலிடைன். இது வெளியில எக்ஸ் மைனஸா போகுதுன்னு சொல்றாங்க. ஃப்ளூரின் இருந்தா ஃப்ளூரைடு, குளோரின் இருந்தா குளோரைடு, இந்த மாதிரி ஹாலைடு அயானா வெளியில போகுதுன்னு சொல்றாங்க. சின்ஸ் த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இஸ் இனிஷியேட்டட் பை அ நியூக்ளியோஃபைல். இந்த ரியாக்ஷனை நியூக்ளியோஃபைல் தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எலக்ட்ரோஃபைல் E பிளஸ் அப்படின்ற, அதாவது இந்த நியூக்ளியோஃபைல் கூடயே பக்கத்துல ஒரு எலக்ட்ரோஃபைல் இருந்திருக்கும். எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு எழுதுறேன். NaCl தான் இந்த ரியாக்ஷனை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. Cl மைனஸ் தான் வந்து இந்த ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய கார்பன் கூட Cl மைனஸ் தான் வந்து அட்டாக் ஆகும். இங்க இருக்கிற எக்ஸ் மைனஸ் வேற ஏதோ புரோமினோ அயோடினோ இருந்துச்சுன்னா அது வெளியில போகும். அப்படி போகும்போது இந்த Na பிளஸ் தானே இங்க இருக்கு, எலக்ட்ரோஃபைல் தானே இருக்கு, ஏன் இதை நியூக்ளியோஃபைல் சொல்லணும் அப்படின்னா, since the reaction is initiated by nucleophile, நியூக்ளியோஃபைல்ல தான் இந்த ரியாக்ஷன் தூண்டப்பட்டுச்சு, அதனால அவங்க என்னன்னு சொல்றாங்க, it is called nucleophilic substitution reaction சொல்றாங்க. அப்ப ஒரு ரியாக்ஷன்ல நியூக்ளியோஃபைலை மட்டும் வச்சுக்கிட்டோ எலக்ட்ரோஃபைலை மட்டும் வச்சுக்கிட்டோ என்னால பண்ண முடியாது. நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைல் ரெண்டுமே இருக்கும். பட் பை விச் ஸ்பீஷியஸ் த ரியாக்ஷன் இனிஷியேட்டட், எந்த ஸ்பீஷியஸால, நியூக்ளியோஃபைலாலயா எலக்ட்ரோஃபைலாலயா, எந்த ஸ்பீஷியஸால ஒரு ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதோ இனிஷியேட் ஆகுதோ அந்த ஸ்பீஷியஸை வச்சு நான் என்ன சொல்லுவேன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்லலாம் அல்லது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஓகேவா? ஃபைன். இது ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஃபைன். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன் ஆஃப் alkyl halides in which halogen is bonded to sp3 hybridized carbon. ஸோ என்ன சொல்றாங்க, sp3 hybridized கார்பன், கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் இருக்கு, இதுல இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ரொம்ப
முக்கியமான ரியாக்ஷன் சொல்றாங்க. The products formed by the reaction of haloalkanes with some common nucleophiles are given in table 6.4. ஸோ இங்க சில ஹாலோஅல்கேன்ஸ்ல நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டிட் ஆச்சுன்னா உருவாகக்கூடிய காம்பவுண்ட்ஸை எழுதியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, நியூக்ளியோஃபைல் ஹைட்ராக்சைடு இருக்கு, அது ரீப்ளேஸ் ஆகும்போது சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட் ROH ஆல்கஹால்னு ஒன்று கிடைக்குதுன்னு சொல்றாங்க. லைக் தட் வாட்டர் இருந்துச்சுன்னா வாட்டரும் எனக்கு என்ன ஆகணும், ஹாலோ அல்கேன்ஸ் கூட சேரும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துலயுமே சப்ஸ்டேட் ஏன் சார் எழுதல, ரியேஜென்ட் எழுதிருக்காங்க, நியூக்ளியோஃபைல் எழுதிருக்காங்க, எனக்கு ப்ராடக்ட்டும் எழுதிருக்காங்க. ஆனா ஏன் சார் சப்ஸ்டேட் எழுதலன்னா சப்ஸ்டேட் என்னன்னு சொல்லியாச்சு, ஹாலோ அல்கேன். ஓகேவா, ஹாலோ அல்கேன் இதுதான் சப்ஸ்டேட். இந்த ஹாலோ அல்கேன் கூட இங்க இருக்கிற நியூக்ளியோஃபைல் வந்துச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. வாட்டர் வந்துச்சுன்னா ஆல்கஹால் கிடைக்கும். சப்போஸ் சோடியம் அல்காக்சைடு வந்துச்சுன்னா அப்போ எனக்கு ஈத்தர் கிடைக்கும்னு சொல்றாங்க. சோடியம் அயோடைடு வந்துச்சுன்னா அல்கைல் அயோடைடு அயோடோ அல்கேன் கிடைக்கும்னு சொல்றாங்க. லைக் தட் அமோனியா வந்துச்சுன்னா அமீன் கிடைக்கும். சப்போஸ் ஆல்ரெடி பிரைமரி அமீனா வந்துச்சுன்னா அது செகண்டரி அமீனா மாறும், செகண்டரி அமீன் வந்துச்சுன்னா டெர்ஷரி அமீனா மாறும்னு சொல்றாங்க. சைனைடு வந்துச்சுன்னா நைட்ரைல் அப்படின்னு சொல்லுவோம், சில்வர் சைனைடு. ஃபைன். இந்த மாதிரி இங்க நிறைய நியூக்ளியோஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நியூக்ளியோஃபைல்ஸ் எல்லாத்தையும் பாருங்க, இதனுடைய நேம்ஸும் இங்க கொடுத்துட்டாங்க. இந்த நியூக்ளியோஃபைல் ஹாலோ அல்கேன் கூட ஆட் ஆனா என்ன கிடைக்கும்ன்ற நேமையும் இங்க என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த நேம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, டேபிள்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா. இல்லைனாலும் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க. குரூப்ஸ் லைக் சயனைடு அண்ட் நைட்ரைட்ஸ், NO2 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நைட்ரைட். சயனைட்னா CN சொல்லுவோம். இது ஐசோசைனைடாவும் ஃபார்ம் பண்ணலாம், N ட்ரிபிள் பாண்ட் CM மாறலாம். N கூட பாண்ட் இருந்தா RNO2 அப்படின்னு சொல்லலாம், RONO அப்படின்னு ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா, இப்ப நைட்ரைட்னு சொல்லுவோம். இது நைட்ரோ அல்கேன், இது நைட்ரோ அல்கேன், இது அல்கைல் நைட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது ஒரே லிகாண்டு, ஒரே ஒரு ஆனியான் அல்லது ஆனியான் கூட சொல்ல நியூக்ளியோஃபைல்னே வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நியூக்ளியோஃபைல் தான், ஆனா அந்த நியூக்ளியோஃபைல்ல ஐதர் கார்பன் கூட ஆக்சிஜனும் பாண்டை மேக் பண்ணலாம் அல்லது நைட்ரஜனும் மேக் பண்ணலாம். இங்க சைனைட்ல பாத்தீங்கன்னா கார்பனும் அல்கைல் கூட பாண்டை மேக் பண்ணலாம் அல்லது நைட்ரஜனும் பாண்டை மேக் பண்ணலாம். இந்த மாதிரி மேக் பண்ணா இந்த நியூக்ளியோஃபைலுக்குலாம் பேர் என்னன்னா ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆம்பிபிஎஸ்னா என்னன்னு தெரியும்ல, ஃப்ராக்லாம் பாத்தீங்கன்னா லேண்ட்லயும் இருக்கும் வாட்டர்லயும் இருக்கும், அப்ப ஆம்பிபியன் சொல்லுவோம். அப்ப ஆம்பிடென்ட் அப்படின்னா டியூயல் பிஹேவியர், ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடியது, ஆசிட் பேஸ் ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் நம்ம ஆம்பிடென்ட் ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இங்க ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல்ஸ்னா the nucleophiles which can capable to donate either any one of the atom, அந்த நியூக்ளியோஃபைல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆட்டம் அங்க பாண்ட ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. மோர் தென் ஒன் ஆட்டம் ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கணும், அப்பதான் அது ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல். சரியா? ஆக்சுவலி சைனைடு குரூப் இஸ் a hybrid of two contributing structures. ரெண்டு கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சருடைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சருடைய ஹைபிரிட் தான் நம்ம சைனைடுன்னு சொல்றோம். therefore can act as a nucleophile in two different ways. C triple bond N கார்பன் மைனஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா C டபுள் பாண்ட் N இது கார்பீன் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கார்பன் வித் 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுனாலே இட் இஸ் கால்டு கார்பின். CH2 இருந்துச்சுன்னா கார்பின், சப்போஸ் CCl2 இருந்துச்சுன்னா டைக்ளோரோ கார்பின்னு சொல்லுவோம், டைக்ளோரோ கார்பின். இந்த மாதிரி தான் ரீமர் ரியாக்ஷன் எல்லாம் வரும் ஆர்கானிக்ல. ஃபைன். ஸோ அப்போ கார்பீன் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ்ல நைட்ரஜன் இருக்கு, அந்த N மைனஸா இருக்கு, அப்ப இந்த N-ம் அல்கைல் கூட சேரலாம், இந்த C-யும் அல்கைல் கூட சேரலாம். ஓகேவா, டிஃபரெண்ட் வேஸ், ரெண்டு மெத்தட்ல சேர முடியும். தட் இஸ் லிங்கிங் த்ரூ கார்பன் ஆட்டம் ரிசல்டிங் இன் அல்கைல் சைனைடு. கார்பன் ஆட்டம் மூலமா சாரி லிங்கிங் த்ரூ கார்பன் ஆட்டம், ஆமா சைனைட்ல இருக்கக்கூடிய கார்பன் ஒரு அல்கைல் கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அப்ப நம்ம அதை என்ன சொல்லணும், அல்கைல் சைனைட்னு சொல்றோம். அண்ட் த்ரூ நைட்ரஜன், அதாவது நைட்ரஜன் மூலியமா லிங்க் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா RCNNC அப்படின்னு இருந்துச்சுன்னா. ஓகேவா, இப்போ என்ன சொல்றாங்க, லீடிங் டு ஐசோசைனைடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அல்கைல்ல கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா சைனைடுன்னு சொல்லணும், அல்கைல்ல N அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஐசோசைனைடுன்னு சொல்லணும். Similarly, nitrite ion also represents as ambident nucleophile with two different points of linkages. ONO oxygen attach ஆகலாம்னு சொல்றாங்க அல்கைல் கூட. The linkage through oxygen results in alkyl nitrite அப்படின்னு சொல்லுவோம், மெத்தில் நைட்ரைட் எத்தில் நைட்ரைட்னா அதுக்கு பேரு. While through nitrogen atom டைரக்டா Na அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா RNO2 இப்படி அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா, ஆக்சிஜன் அட்டாச் ஆகாம நைட்ரஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா it leads to நைட்ரோ மீத்தேன் நைட்ரோ ஈத்தேன் தான் நம்ம சொல்லுவோம். அல்கைல் மெத்தில் நைட்ரைட் எத்தில் நைட்ரைட்னு சொல்லக்கூடாது. ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா மெத்தில் நைட்ரைட் எத்தில் நைட்ரைட்னு சொல்லலாம். நைட்ரோ N அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா நைட்ரோ மீத்தேன் நைட்ரோ ஈத்தேன்னு சொல்லணும்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, இதெல்லாம் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல்ஸ். ஓகே,
மெக்கானிசம். ஸோ ஒரு நியூக்ளியோஃபைல் எப்படி வந்து அட்டாக் ஆகுதுன்றத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. 2 மெத்தட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, SN1 SN2. ஸோ அதுல ஒன்னு மட்டும் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். This reaction has been found to proceed by 2 different mechanisms which are described below. ஸோ 2 மெக்கானிசம்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் என்னதுன்னா சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் பைமாலிகுலர். நம்ம படிக்கும் போது எப்படி படிக்கலாம், பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகேவா, SN2 அர்த்தம் பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இது கெமிக்கல் கைனடிக்ஸ் லெசன் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு சொல்லணும். அதாவது 2 ரியாக்டன்ட் உடைய 2 சப்ஸ்ட்ரேட் உடைய கான்சென்ட்ரேஷனை ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அல்லது இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இல்லனா இப்படி சொல்லலாம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் 2 கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஓகேவா, 2 ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷனை ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். ஓகேவா, ஃபைன். பாருங்க, the reaction between methyl chloride CH3Cl and hydroxide ion OH minus ion to yield methanol. என்ன சொல்றாங்க, CH3Cl அப்படின்னு இங்க எழுதிருக்காங்க. இங்க கார்பன் இருக்கிறதா அர்த்தம் மெத்தில் குளோரைடு. அது கூட OH மைனஸ் அயான் ஹைட்ராக்சைடு அயன் எழுதிருக்காங்க. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து எனக்கு என்ன ஃபார்ம் ஆகணுமா, மெத்தனால் ஃபார்ம் ஆகணும்னு சொல்றாங்க. CH3OH மெத்தில் ஆல்கஹாலும் குளோரைடு அயான் வெளியில போயிடுச்சு. நியூக்ளியோஃபைல், ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து சேருது, ஒரு நியூக்ளியோஃபைல் வெளியில போயிடுச்சு. ஓகே, இதுக்கு பேர் தான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். கரெக்டா, ஃபைன். இந்த ரியாக்ஷன் என்ன சொல்றாங்க, ஃபாலோஸ் a second order kinetics. இது ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்றாங்க. that is the rate depends upon the concentration of both the reactants. 2 reactant உடைய கான்சென்ட்ரேஷனை பொறுத்தும் இந்த ரேட் இருக்குன்னு சொல்றாங்க. ரேட்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் எவ்வளவு நேரத்துல எவ்வளவு வேகத்துல நடக்குதோ அதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வேகமா நடக்கணுமா ஸ்லோவா நடக்கணுமான்றது 2 ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணிருக்கும். அதாவது மெத்தில் குளோரைடு இருக்கு இல்லையா, குளோரோமீத்தேன், இந்த மெத்தில் குளோரைடுடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியும் இருக்கும், ஹைட்ராக்சைடுடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியும் இருக்கும். 2 ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணிருக்கனால இதை செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு சொல்றாங்க. N is equal to 2. ஓகேவா, ஃபைன். இப்போ இந்த இடத்துல இமேஜஸ் பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கும். இங்க கார்பன் கூட ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைட்ல இருந்துச்சு. குளோரின் இதுதான் லீவிங் குரூப், வெளியில போக வேண்டிய குரூப் இல்லையா, லீவிங் குரூப். இது ரைட் சைட்ல இருக்கு. பட் அட்டாக்கிங் குரூப் எங்க வந்து அட்டாக் பண்ணுதுன்னா ஃப்ரண்ட்ல வந்து குளோரின் இருக்கிற இடத்துல அட்டாக் பண்ணல. குளோரின் ஒரு நெகட்டிவ் நியூக்ளியோஃபைல், OH நியூக்ளியோஃபைல் தான், நியூக்ளியோஃபைல் ரிப்பல்ஷன் தான் இருக்கும். சோ இந்த OH என்ன பண்ணுதுன்னா பேக்வேர்டா வந்து அட்டாக் பண்ணுது. பின்னாடி வந்து இங்க பாருங்க, இங்க ஒரு கார்பன் இருக்கு, பின்னாடி வந்து ஆல்கஹால் அட்டாக் பண்ணுது. இந்த பக்கம் இருந்து குளோரினை தள்ளி விடுது. ஆல்கஹால் கிட்டக்க வருது, கொஞ்சம் கொஞ்சமா குளோரின் கொஞ்சம் கொஞ்சமா தூரக்க போகுது. அப்படி போய் குளோரின் ஒரு இடத்துல பிரிஞ்சு போயிடுது. ஆல்கஹால் பேக்வேர்ட்ல அட்டாக் பண்ணுச்சு. அப்போ இந்த ஹைட்ரஜன்லாம் ரைட் சைட்ல வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு, லெஃப்ட் சைட்ல இருந்த ஹைட்ரஜன்லாம் இப்போ ரைட் சைட்ல வந்துருச்சு. இங்க ரைட் சைட்ல தான் குளோரின் இருந்துச்சு, அதுக்கு பதிலா புதுசா வந்த நியூக்ளியோஃபைல் OH எங்க வந்திருக்குன்னா லெஃப்ட் சைட்ல வந்திருக்கு. அப்ப இது பேக்வேர்டா வந்திருக்கு. கரெக்டா, தலைகீழ ஸ்ட்ரக்சரை மாத்திருக்கு. சோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும், இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லணும். வால்டர் இன்வர்ஷன் நம்ம சொல்லணும். ஃபைன், இதை பத்தி பார்க்கலாம். The above reaction can be represented by diagrammatically as shown in the figure 6.2. So இங்க டயகிராமா கொடுத்திருக்காங்க பாருங்க. இது OH காம்பவுண்ட், அதாவது ஆக்சிஜன் பெருசா இருக்கு, ஹைட்ரஜன் சின்னதா இருக்கு. ஓகேவா, ஃபைன். இது மெத்தில் குளோரைடு, இது ஒரு கார்பன், அது கூட 3 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு குளோரின் இருக்கு. இப்போ இந்த குளோரின் தான் வெளியில போக போகுது, இது குளோரைடு அயான். இங்க OH வந்து சேர்ந்துருச்சு இந்த கார்பன் கூட. இந்த ஹைட்ரஜன்ஸ்லாம் என்ன ஆயிடுச்சு, தலைக்கீழ மாறிடுச்சு. இப்போ தோ இருக்குல்ல, இது என்ன ஷேப்னா பிளேனார் அப்படின்னு சொல்லணும். இது என்ன ஷேப்பு, பிளேனார். உண்மையிலேயே பார்க்கும்போது இந்த குளோரைடும் இந்த ஹைட்ராக்சைடும் இருக்கும் போது இது நம்ம என்ன சொல்லலாம், ட்ரைகோனல் பைபிரமிடல் அப்படின்னு சொல்லலாம். sp3d ஹைபிரிடைசேஷன் என்னன்னு சொல்லலாம், ட்ரைகோனல் பைபிரமிடல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சோ இன்டர்மீடியேட்டுடைய ஷேப் என்னன்னு கேட்டா ட்ரைகோனல் பைபிரமிடல் சொல்லணும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னா லீவிங் குரூப் லீவ் ஆனதுக்கு அப்புறம் அகைன் எனக்கு ஒரு இன்வெர்டட் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஃபைன். ரெட் பால்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த இன்கமிங் ஹைட்ராக்சைடு, இது, அண்ட் கிரீன் பால்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த அவுட் கோயிங் ஹாலைட் அயான். இந்த கிரீன் பால் ஹாலைடுன்னு சொல்லுங்க. அப்ப இங்க இருக்கிற கிரீன்லாம் என்ன சார்னா இது ஹைட்ரஜன். ஃபைன். இட் டிபிக்ட்ஸ் எ பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இதுதான் எனக்கு என்ன கொடுக்குதுன்னா பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனை கொடுக்குது. The incoming nucleophile interacts with the alkyl halide causing the carbon halide bond to break. கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் இருக்கிற பாண்டை பிரேக் பண்றதுக்கு தான் இந்த நியூக்ளியோஃபைல் புதுசா பின்னாடி இருந்து வருது. Here it is CO bond formed between C and OH. கரெக்டா, கார்பனுக்கும்
ஹைட்ராக்சில இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் நடுவுல ஒரு CO பாண்ட் ஃபார்ம் ஆகும். These two process takes place simultaneously. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க, இது ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கும்னு சொல்றாங்க. அதாவது கார்பனுக்கும் குளோரினுக்கும் அல்லது கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் இருக்கிற பாண்டு பிரேக் ஆகுறதும், கார்பனுக்கும் ஹைட்ராக்சைட்ல இருக்கிற ஆக்சிஜனுக்கும் நடுவுல பாண்டு ஃபார்ம் ஆகுறதும் ஒரே நேரத்துல நடக்கும். இந்த பாண்டு பிரேக் ஆகும், இந்த பாண்டு ஃபார்ம் ஆகும், ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கும்னு சொல்றாங்க. அதுதான் சைமல்டேனியஸ்லின்னு சொல்றாங்க. புரியுதா? These two process takes place simultaneously in a single step. ஒரே ஸ்டெப்ல இது நடக்குது. And no intermediate is formed. அதனால எனக்கு intermediate ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்றாங்க. As the reaction progresses and the bond between the incoming nucleophile and the carbon atom starts forming. Incoming nucleophile OH இருக்கு இல்லையா, அது கூட கார்பனுக்கு பாண்ட் ஸ்டார்ட் ஆகும், அதாவது பாண்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். The bond between carbon atom and leaving group weakens. லீவிங் குரூப் எது? Cl மைனஸ்னு சொல்லுவோம், குளோரைடு. அந்த குளோரினும் கார்பனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டு வீக் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி பிரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. As this happens, the 3 carbon hydrogen bonds of the substrate start moving away from the attacking nucleophile. எந்த ஒரு attacking nucleophile வருது? கார்பன் கூட 3 ஹைட்ரஜன் இருக்கு, பட் அட்டாக்கிங் நியூக்ளியோஃபைல் பின்னாடி பக்கமா தானே வருது, OH மைனஸ். இது வந்து அட்டாக்கிங் நியூக்ளியோஃபைல் வரும்போது இந்த ஹைட்ரஜன்லாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த அட்டாக்கிங் நியூக்ளியோஃபைல் இருந்து தூரக்க தள்ளி போகுது. இப்படி போறதுனாலதான் எனக்கு கார்பன் கிட்ட ஹைட்ரஜன்ஸ் இங்க எழுதி இந்த இடத்துல நியூக்ளியோஃபைல எழுதுறேன்னு சொல்றாங்க. ஹைட்ரஜன்ஸ்லாம் லெஃப்ட் சைட்ல தான் இருந்துச்சு, அந்த பக்கமா தான் அப்கமிங் நியூக்ளியோஃபைலும் வந்துச்சு. அப்படி வரும்போது ஹைட்ரஜன்ஸ்லாம் ஃபார் அவேவா போகுது, தூரக்க தள்ளி போகுது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? Fine. திரும்ப படிக்கிறேன். The 3 carbon hydrogen bonds of the substrate start moving away from the attacking nucleophile. அட்டாக் பண்ணக்கூடிய நியூக்ளியோஃபைல் OH அது வரும்போது கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்லாம் என்ன பண்ணுதுன்னா start moving away, கொஞ்சம் தூரக்க தள்ளி போகுதுன்னு சொல்றாங்க. இன் டிரான்சிஷன் ஸ்டேட், இன்டர்மீடியேட் கிடையாதுன்னு சொன்னாங்க, சரியா? ஆனா டிரான்சிஷன் ஸ்டேட் இருக்கு. In transition state, all the 3 carbon hydrogen bonds are in the same plane. எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கும். அப்ப இது triangular planar இல்லையா? And the attacking and leaving nucleophiles are partially attached to the carbon. Carbon கூட அது ரெண்டும் partially கொஞ்சம் கொஞ்சமா அட்டாச் ஆயிருக்கும். Fine. As the attacking nucleophile approaches closer to the carbon, எப்பெல்லாம் attacking nucleophile OH கிட்டக்க வர ஆரம்பிக்குதோ கார்பனுக்கு, அப்ப CH bond still keeps on moving in the same direction. C-க்கும் H-க்கும் இருக்கிற பாண்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல மூவ் ஆயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. In the same direction till the attacking nucleophile attaches to carbon and leaving groups leaves the carbon. லீவிங் குரூப் கார்பனை விட்டு வெளியில போற வரைக்கும் அட்டாக்கிங் நியூக்ளியோஃபைல் கார்பனை வந்து அட்டாக் பண்ணி கம்ப்ளீட்டா பாண்டை ஃபார்ம் பண்ற வரைக்கும் ஹைட்ரஜன்ஸ் என்ன ஆகணும், ஆப்போசிட் சைட்ல மூவ் ஆகும்னு சொல்றாங்க, ஃபார் அவேவா. As a result, configuration is inverted. அதனால எனக்கு இந்த கான்ஃபிகரேஷன் இங்க இருந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிடுச்சுன்னா தலைக்கீழே மாறிடுச்சு. ஒரு கொடை எப்படி ஓப்பனா இருக்குமோ அது தலைக்கீழே, காத்துல புயல்லாம் வந்துச்சுன்னா கொடை தலைக்கீழே திருப்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்றாங்க. இங்க அப்படிதான் எழுதியிருக்காங்க, நீங்க வேணா பாருங்க, கேவலமான எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லாதீங்க. சரி. The configuration C box of carbon atom under attack inverts in much the same way as an umbrella is turned inside out when caught in a strong wind. புரியுதா? ரொம்ப வேகமா காத்தடிக்கும் போது, புயல் அடிக்கும் போது அம்ப்ரெல்லா எப்படி உள்ள இருக்கிறது வெளியில இருந்து திருப்பிக்குமோ அந்த மாதிரி தான் இங்க இருக்கிற கான்ஃபிகரேஷனும் தலைக்கீழ திரும்புது, மாறுதுன்னு சொல்றாங்க. ஓகே. இஸ் turned out caught in a strong wind. Okay, this process is called, இந்த மாதிரி தலைக்கீழ மாறுற ப்ராசஸ்க்கு என்ன பேர் சொல்றாங்க? Inversion of configuration அப்படின்னு சொல்றாங்க. Inversion of configuration. Fine. In the transition state, the carbon atom is simultaneously bonded to incoming nucleophile and the outgoing leaving group. கரெக்டா? வெளியில போற நியூக்ளியோஃபைல் குளோரைடு அயான், அப்கமிங் நியூக்ளியோஃபைல் OH மைனஸ் அயான், ரெண்டுத்துக்கூடயும் சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல பாண்டை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு இருக்கும். Such structures are unstable. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் என்னதுன்னா unstable structureன்னு சொல்றாங்க. and cannot be isolated. அது தனியா பிரிச்சுலாம் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. Thus in the transition state, carbon is simultaneously bonded to 5 atoms. அப்போ அந்த transition stateல கார்பன் எத்தனை ஆட்டம் கூட பாண்ட்ல இருக்குன்னு கேட்டா, கார்பனுக்கு வழக்கமா டெட்ராவேலன்ட் 4 பாண்ட் தான் இருக்கணும். ஆனா இந்த transition stateல அது 5 ஆட்டம் கூட பாண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? Fine. So since these reactions requires the approach of the nucleophile to the carbon bearing the leaving group, the presence of bulky substituents or on or near the carbon atom have a dramatic inhibition effect. என்ன சொல்றாங்க? இப்போ ஒரு பல்கி குரூப் இருந்துச்சுன்னா அந்த பல்கி குரூப் இன்ஹிபிட்டிங் எஃபெக்ட கொடுக்கும், அதாவது தடுக்கும், வரக்கூடிய நியூக்ளியோஃபைல சேர விடாம தடுக்கும்னு சொல்றாங்க.
of the simple alkyl halide. Methyl halides react most rapidly in SN2. Methyl halide எந்த பிரச்சனையும் இல்ல, மூணுமே ஹைட்ரஜன் தான், ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதனால SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். Because there are only 3 small hydrogen atom. ஏன்னா மூணுமே சின்ன சின்ன ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்கு. Tertiary halides are the least reactive. Tertiary halideக்கு ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் பாருங்க, ஒரு tertiary chloride எழுதுறேன். இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன் இருக்கும். அது கூட 3 ஹைட்ரஜன் இருக்கும். இது கூட 3 ஹைட்ரஜன். மெத்தில் புரியுதா? ஓகே, இது கூட 3 ஹைட்ரஜன். ஆக்சுவலி CH3 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 இது கொஞ்சம் கிராஸா போட்டுக்கோங்க. சரி, இது கூட குளோரின் இருக்கு. இதுதான் டெர்ஷரி பியூட்டைல் குளோரைட். டெர்ஷரி பியூட்டைல் குளோரைட். அப்போ இங்க இருக்கிற குரூப்லாம் எப்படி இருக்குன்னா, பெரிய பல்கி குரூப்பா இருக்கு. ஒரு OH மைனஸ் நியூக்ளியோஃபைல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பேக்வர்ட் அட்டாக் பண்ண முடியாது. இங்க இருக்கிற மெத்தில் குரூப் எல்லாம் தலைக்கீழ இன்வெர்டடா பின்னாடி பக்கமா தள்ளி விட்டுட்டு தான் இங்க மெத்தில் வந்து பேக் சைட்ல அட்டாக் ஆகணும். ஆனா இவ்வளவு பெரிய பல்கி குரூப் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, தள்ள முடியாது. சோ நியூக்ளியோஃபைல் பேக்வர்ட் அட்டாக் பண்ணாது, ஃபார்வர்ட் ஃப்ரண்ட்ல தான் வந்து அட்டாக் பண்ணும். ஃப்ரண்ட்ல அட்டாக் பண்ணா அதை SN2 ரியாக்ஷன் சொல்லக்கூடாது, ஓகேவா? SN1 சொல்லணும். அதை நம்ம இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு டெர்ஷரி காம்பவுண்ட்ல SN2 மெக்கானிசம் நடக்காதுன்னு சொல்றேன். டெர்ஷரி காம்பவுண்ட்ல SN2 ரியாக்ஷன் நடக்காது. இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஓகே. ஸோ நியூக்ளியோஃபைல்ஸ், ஓகே, என்ன எழுதிருந்தாங்க? பல்கி குரூப் ஹிண்டர் த அப்ரோச்சிங் நியூக்ளியோஃபைல். ஓகே, அந்த பல்கி குரூப் என்ன பண்ணா வரக்கூடிய நியூக்ளியோஃபைலை மறைக்குது அப்படின்னு சொல்றாங்க, ஹிண்டர் அப்படின்னு சொல்றாங்க. Thus the order of the reactivity follows as primary halide. பிரைமரி ஹாலிடுக்கு தான் SN2 ரியாக்ஷன். இது எல்லாமே எதுக்கான ரியாக்ஷன் அப்படின்னா SN2 ரியாக்ஷனுக்கு. SN2 ரியாக்ஷன்ல பிரைமரி ஹாலிடுக்கு ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகம், அதை விட செகண்டரி ஹாலிடுக்கு கம்மி, அதை விட டெர்ஷரி ஹாலிடுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, மெத்தில் ஹாலைடு ஒரு பிரைமரி தான் இல்லையா? மெத்தில் ஹாலைடும் பிரைமரி தான். ஃபைன். இதுல மூணுமே ஹைட்ரஜன் ஆட்டம், ஈஸியா தலைக்கீழ மாத்திடலாம். அப்ப நியூக்ளியோஃபில் வந்து சேர்ந்துடும், 30% சேருது. அடுத்தது பிரைமரி எத்தில்ல பாருங்க, 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஆனா ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, ஒரு பல்கி குரூப் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும்னு சொல்றாங்க. சோ அதனால 1% சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? ஐசோப்ரோபைல் ஹாலைடு. இதுல 2 பல்கி குரூப் இருக்கு, மேலேயும் கீழையும், ஒரே ஒரு இடத்துல தான் ஹைட்ரஜன் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நடக்கும், 0.02% தான் ரேட் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கும் அடுத்தது டெர்ஷரி பியூட்டைல். டெர்ஷரி பியூட்டைல்ல எல்லாமே பல்கி குரூப்பா தான் இருக்கு, இதெல்லாம் தள்ளவே முடியாது. சோ ரேட் என்ன சொல்லிட்டாங்க? 0ன்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 0ன்னு அர்த்தம் நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம். டெர்ஷரி பியூட்டைல் ஹாலைட் சேர்த்துட்டு SN2 ரியாக்ஷனை பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ணவே முடியாது. ஓகேவா? ஃபைன். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டிடியூஷன் வேணும். ஹாலஜனுக்கு பதிலாக ஒரு நியூக்ளியோஃபைல் ஆல்கஹால் குரூப் வேணும். ஆனா SN2ல பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஆப்போசிட் இன்னொரு ரியாக்ஷனை எடுக்கிறோம். அதுக்கு பேர் தான் SN1ன்னு சொல்றோம். ஓகேவா? இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க, 2 ஸ்டெப் ப்ராசஸ்ல நடக்குது. முன்னாடி ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல லீவிங் குரூப் லீவ் ஆகுறதும், நியூக்ளியோஃபிலிக் புதுசா வரக்கூடிய அப்கமிங் நியூக்ளியோஃபைல் ஜாயின் ஆகுறதும் ஒரே நேரத்துல நடந்துச்சு இல்லையா? கார்பனுக்கு 5 பாண்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சு டிரான்சிஷன் ஸ்டேட்ல. அதை தான் நான் ட்ரைகோனல் பைபிரமிடல்னு சொன்னேன். ஃபைன். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நியூக்ளியோஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நியூக்ளியோஃபைல் இருக்கு இல்லையா, இது வெளியில போயிடணும். நியூக்ளியோஃபைல் மைனஸா போகும். அப்ப இந்த கார்பன் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். அதுக்கு பேரு கார்போகேட்டையான். ஃபர்ஸ்ட் ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்போகேட்டையான்ல எது வந்து சேரும்னா புதுசா வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் வந்து சேரும். அப்படி சேரும்போது கார்போகேட்டையானுடைய பிரச்சனை என்னன்னா, இட் இஸ் ட்ரையாங்குலர் பிளேனார். இது பிளேனாரா இருக்கும். கார்போகேட்டையான் என்ன ஜாமெண்ட்ரி? பிளேனார் ஜாமெண்ட்ரி. பிளேனாரா இருந்துச்சுன்னா அப்ப ஃப்ரண்ட்லயும் வந்து நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணலாம், பேக்லயும் வந்து அட்டாக் பண்ணலாம். சோ எனக்கு 2 விதமா ப்ராடக்ட் கிடைக்கும். அதாவது ரிட்டன்ஷன் ப்ராடக்ட், நான் எடுத்துக்கிட்ட மாதிரியே ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்கும். இன்வர்ஷன் ப்ராடக்ட், SN2ல கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ரெண்டுமே கிடைக்கும். சரியா? இதை தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் யூனிமாலிகுலர். நீங்க படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு சொன்னேன்? யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லணும். SN1 யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகே. So SN1 reactions are generally carried out in a polar protic solvent. Polar protic na என்னன்னு புரியுதா? H+ தரக்கூடிய solvent. போலார்னா பிளஸ் மைனஸா இருக்கும், பட் H+ இல்லாம சில பிளஸ் மைனஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி சால்வெண்ட் எடுத்துக்காம அவங்க என்ன சொல்றாங்க? போலார் புரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் H+ கொடுக்கக்கூடிய சால்வெண்ட்ஸ் லைக் வாட்டர். வாட்டர் என்னவா இருக்கும்? H+ OH- இருக்கும். ஆல்கஹால் RO- அல்காக்சிடாவும் H+ இருக்கும். அசிட்டிக் ஆசிட் CH3COO- ஆவும் H+ இருக்கும். லைக் தட் H+ கொடுக்கக்கூடிய போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸை எடுத்துக்கணும்.
the reaction between the tertiary butyl bromide and hydroxide ion yields tertiary butyl alcohol. இங்க என்ன சொன்னாங்க? SN2 நம்ம படிச்சு முடிக்கும் போது tertiary butyl alcoholல 0ன்னு சொன்னாங்க, ரியாக்ஷனே நடக்காதுன்னு சொன்னாங்க SN2. இப்போ SN1ல என்ன சொன்னாங்கன்னா tertiary butyl alcoholல தான் ரொம்ப ஈஸியா நடக்கும். அது எப்படின்னு பார்க்க போறோம். and follows the first order kinetics. SN2ல என்ன சொன்னாங்க? செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் சொன்னாங்க. SN1ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். அப்ப இங்க 1ன்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ், 2ன்னு இருந்தா செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். இதெல்லாம் மறக்க மாட்டீங்கல? ஓகே. தட் இஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த. இப்போ செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் நான் என்ன சொன்னேன்? ரெண்டு ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொன்னேன். ஏன்னா ரேட் நீங்க கெமிக்கல் கைனடிக்ஸ் படிச்சீங்கன்னா தெரியும். ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் நான் எடுத்துக்கக்கூடிய அல்கைல் ஹாலைடு தென் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான் நியூக்ளியோஃபைல். இந்த ரெண்டுத்துடைய ரேட்டையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. அதனால தான் இதை செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் 1+1 ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, 1+1 செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா SN1 பொறுத்த வரைக்கும் ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நான் எடுத்துக்கக்கூடிய காம்பவுண்ட். ஒரே ஒரு ரியாக்டன்ட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்குது. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஒன்லி ஒன் ரியாக்டன்ட். ஒரு ரியாக்டன்ட் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. அதுவும் என்னது? விச் இஸ் tertiary butyl bromide. நான் tertiary butyl bromide எடுத்துக்கிட்டதுனால தான் பல்கி குரூப் இருக்கிறதுனால பேக்வர்ட் அட்டாக் நடக்காததுனால ஃபார்வர்ட்ல ஃப்ரண்ட்ல அட்டாக் நடக்குது. அப்ப tertiary butyl bromide ஒன்னு இருக்குல்ல, அல்கைல் ஹாலைடு, அந்த அல்கைல் ஹாலைடுடைய கான்சென்ட்ரேஷனை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஹைட்ராக்சைடுடைய கான்சென்ட்ரேஷன், நியூக்ளியோபிலிக் கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்ல. அதனால என்னுடைய வேல்யூ என்னன்னு சொல்றோம்னா 1ன்னு சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? ஓகே. SN2னா செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ், SN1னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். இப்போ இது உங்களுக்கு நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன். சரி, ஸோ பாருங்க, டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடு எழுதிருக்காங்க. நீங்க வேணும்னா இதை பிரிச்சு எழுதிக்கோங்க. CH3 ஒரு C, அது கூட மேலையும் CH3 கீழேயும் ஒரு மெத்திலு. MEன்னு எழுதினாலும் CH3 ஒண்ணுதான், அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ 1 2 3 3 கார்பன்ஸ்னால ப்ரோபேன். அந்த ப்ரோபேன்ல செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு, செகண்ட் கார்பன்லயே புரோமினும் இருக்கு. 2 புரோமோ 2 மெத்தில் ப்ரோபேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா புரோமினுக்கு B ஃபர்ஸ்ட் லெட்டர், மெத்திலுக்கு M, அதனால 2 புரோமோ 2 மெத்தில் ப்ரோபேன். இந்த காம்பவுண்ட் ஒரு டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடுன்னு சொன்னேன். இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டு நியூக்ளியோஃபைல சேர்க்கிறேன். பாருங்க, மெத்திலு மெத்திலு மெத்திலு, லெஃப்ட் சைட்ல மூணுமே பல்கி குரூப்பா இருக்கு. இந்த பல்கி குரூப்ஸ் பின்னாடி இருந்து ஒரு நியூக்ளியோஃபைல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை அட்டாக் பண்ண விடாது. இந்த மெத்தில்லாம் நகர்ந்து போகணும், நகர்ந்து போகாது. அப்போ இந்த ரியாக்ஷன்ல எனக்கு என்ன கிடைக்குது? ரிட்டன்ஷன் ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகேவா? CH3 thrice COH plus Br எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும்னு சொல்றாங்க. 2 மெத்தில் ப்ரோபேன் 2 ஆல். புரோமினுக்கு பதிலா ஆல்கஹால் வந்துருச்சு. பாருங்க, இட் அக்கர்ஸ் இன் 2 ஸ்டெப். இது 2 ஸ்டெப்ல நடக்குது. இன் ஸ்டெப் 1 the polarized CBr bond undergoes slow cleavage to produce. ரொம்ப ஸ்லோவா பாண்ட் பிரேக் ஆகி Br மைனஸ் ஆகவும் C பிளஸ் ஆகவும் மாறுது. அதுதான் இங்க எழுதிருக்காங்க. ஒரு இதோ இந்த இடத்துல கார்போகேட்டையான் இருக்கு C பிளஸ், அது கூட 3 மெத்தில் இருக்கு. இதுதான் என்ன ஜாமெட்ரின்னு சொன்னேன்? பிளேனார் அப்படின்னு சொன்னேன். புரியுதா? ஃபைன். இது புரோமைடு அயான் போயிடுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு நியூக்ளியோஃபைல் வெளியில போயிட்டு கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது? கார்பன் கேட்டையானா இருக்கு. அப்ப கார்போ கேட்டையான் அப்படின்னு சொல்லலாம், இல்ல கார்போனியம் அயான்னு கூட சொல்லுங்க. கார்பன் அது பிளஸ்ஸா இருக்கு, அப்ப கார்போனியம் அயான் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இந்த கார்போனியம் அயான் ஃபார்ம் ஆயிடுச்சு. இட்ஸ் a planar geometry. இந்த கார்போனியம் அயன் கூட புதுசா வரக்கூடிய OH மைனஸ் நியூக்ளியோஃபைல் வந்து சேருது. அது எங்க வந்து சேரலாம்? ஃப்ரண்ட்லயும் சேரலாம், பேக்லயும் சேரலாம். அப்படி ஸ்டெப் 2 இது ஃபாஸ்டா தான் இருக்கும். ஸ்டெப் 1 எப்படி இருக்கும்னா ஸ்லோவா இருக்கும்னு சொல்றாங்க. எந்த ஸ்டெப் ரொம்ப ஸ்லோவான ஸ்டெப்போ அதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா RDSன்னு சொல்லணும். RDSனா என்ன சார்? ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். இந்த ரியாக்ஷன் எவ்வளவு நேரத்துல நடக்கணும்ன்றது ஃபாஸ்டா நடக்கிற ஸ்டெப்பை வச்சு நம்ம முடிவு பண்ண மாட்டோம். எந்த ஸ்டெப் ஸ்லோவா நடக்குதோ அதை வச்சுதான் முடிவு பண்ணுவோம். அதனால இதுக்கு பேர் என்னது? ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஓகேவா? ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்புக்கு பேரு ரேட் டிட்டர்மைன். எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஸ்லோ ஸ்டெப்பா, செகண்ட் ஸ்டெப் தான் ஃபாஸ்ட் ஸ்டெப்பான்னு கேட்காதீங்க. சில நேரத்துல செகண்ட் ஸ்டெப்பும் ஸ்லோ ஸ்டெப்பா நடக்கும். ஓகேவா? சோ எந்த ஸ்டெப் ஸ்லோவா இருக்கோ அது ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு தான் நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லோ ஸ்டெப், சாரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் RDS அப்படின்னு படிக்காதீங்க. ஓகே, சரி. சோ இப்போ இந்த ஆல்கஹால் வந்து டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் கிடைச்சிருச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸ்டெப் 1 இஸ் த ஸ்லோயஸ்ட் அண்ட் ரிவர்சிபிள். ஸ்டெப் 1 எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்லோவா நடக்குது, புரோமின் வெளியில போகுது. அதே சமயம் அது ரிவர்சிபிள். சில நேரத்துல புரோமின் உள்ளார வந்து கார்போகேட்டையான் கூட திரும்ப சேர்ந்துரும்னு சொல்றாங்க. இட் இன்வால்வ்ஸ் CBr பாண்ட் பிரேக்கிங். சிக்கும் கார்பனுக்கும் புரோமினுக்கும் உள்ள பாண்ட் பிரேக் ஆகிறது இந்த ஸ்டெப்ல நடக்கும். பாண்ட் பிரேக்கிங் ஃபார் விச் த எனர்ஜி இஸ் அப்டைன்ட் த்ரூ எ சால்வேஷன் ஆஃப் ஹாலைட் அயான் வித் த புரோட்டான் ஆஃப் புரோட்டிக் சால்வெண்ட். இந்த புரோட்டிக் சால்வெண்ட் நான் எடுத்துக்கணும்னு சொன்னா இல்லையா, H+ இருக்கக்கூடிய சால்வெண்ட்ஸ், வாட்டர்,
ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட் இந்த மாதிரியோ அசிட்டிக் ஆசிடோ ஏதாவது ஒரு H+ கொடுக்கக்கூடிய புரோட்டிக் ஆசிட்ஸ் எடுத்துக்கணும்னு சொன்னோம். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு சால்வேஷன் எஃபெக்ட், சால்வேஷன் எனர்ஜியை வச்சு இங்க கார்பனுக்கும் புரோமினுக்கும் உள்ள பாண்ட் பிரேக் ஆகுது. Since the rate of the reaction depends upon the slowest step, இந்த ரேட் ஒரு ரியாக்ஷனுடைய ரேட், அந்த ஸ்பீடு எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா ஸ்லோயஸ்ட் ஸ்டெப் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. அதனால the rate of the reaction depends only on the concentration of alkyl halide and not on the concentration of hydroxide ion. நான் எடுத்துக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் OH- இருக்குல்லையா, அதுதான் ஹைட்ராக்சைடு சொல்லியிருக்காங்க. ஹைட்ராக்சைடு அயனுடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்ல, நாட் ஆன் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சைடு. ஹைட்ராக்சைடுடைய கான்சென்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இல்ல. எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க? depends on the concentration of alkyl halide. நான் எடுத்துக்கிற RX உடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஹைட்ராக்சைடு அயானுடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம எதை படிச்சுட்டு இருக்கோம்? SN1 படிச்சுட்டு இருக்கோம். சரியா? ஃபைன். ஃபர்தர், greater the stability of carbocation. carbocation உடைய stability அதிகமா இருந்துச்சுன்னா greater will be its ease of formation from alkyl halide. alkyl halide இருந்து அந்த கார்போகேட்டையான் ஈஸியா ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. சோ கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. tertiary carbocation is more stable than secondary, which is more stable than primary, which is more stable than methyl. நான் சொல்றது எல்லாமே ஸ்டெபிலிட்டி ஆர்டர். என்ன ஆர்டர்? ஸ்டெபிலிட்டி ஆர்டர். யாருக்கானது? கார்போகேட்டையானுக்கானது. கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் tertiary greater than secondary, greater than primary, greater than methyl. ஓகேவா? இது அப்படியே தலைக்கீழ் எழுதுவோம் கார்பேனியானுக்கு, நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம். ஃபைன். சோ இங்க பாருங்க, in case of alkyl halide, tertiary alkyl halides undergo SN1 reaction. ஏன்னா அது bulky groups. ஓகே, வெரி ஃபாஸ்ட். என்ன சொல்றாங்க? tertiary alkyl halide SN1ல ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும்னு சொல்றாங்க. because of the high stability of tertiary carbocation. tertiary carbocation தான் ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகம், அதனால அதுல SN1 reaction ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. we can sum up the order of the reactivity of alkyl halide towards SN1 and SN2 reaction as follows. SN1 reactionல எது அதிகமா நடக்கும், SN2ல எது அதிகமா நடக்குறத நம்ம ஒரு டயகிராம்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. பாருங்க ஆர்டர். tertiary alkyl halideக்கு SN2 reaction எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு, ஆமாவா? செகண்டரிக்கு அதை விட அதிகம், அதை விட பிரைமரிக்கு அதிகம், அதை விட மெத்தில் ஹாலைடுக்கு அதிகம். இப்படி இதோ இருக்குல்ல இந்த ஏரோ மார்க் ஹெட், இது இன்க்ரீஸ்னு அர்த்தம். ஓகேவா? இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. tertiary alkyl halide தான் அதிகம், அதை விட செகண்டரி ஹாலைடுக்கு போகும்போது கம்மியாகும், அதை விட பிரைமரிக்கு கம்மியாகும், மெத்திலுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் SN1 ரியாக்ஷன். புரியுதா? ஏன்னா இது டெய்ல்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஹெட்ல தான் இன்க்ரீஸ் இருக்கும். ஓகே, ஸோ SN1 ரியாக்ஷன் எந்த ஆர்டர்ல இருக்கு, SN2 ரியாக்ஷன் எந்த ஆர்டர்ல இருக்குன்னு தெரியணும். நீங்க ரெண்டுத்தையும் படிச்சு குழப்பிக்க கூட வேண்டாம், ஜஸ்ட் ஒரே ஒன்னு படிங்க. SN2 ரியாக்ஷன் எங்க அதிகமா இருக்கும்னு கேட்டா டெர்ஷரியில கம்மியா இருக்கும், ஜீரோவா இருக்கும். செகண்டரியில ஓரளவுக்கு இருக்கும், அதை விட பிரைமரியில ரொம்ப அதிகமா இருக்கும். பிரைமரியுடைய மெத்தில ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், மெத்தில தான் ஃபாஸ்டா இருக்கும் SN2 ரியாக்ஷன். இது ஞாபகம் இருந்துச்சுன்னா இது அப்படியே தலைக்கீழ எழுதிக்கோங்க SN1க்கு. ஓகேவா? சரி, பாருங்க. For the same reactions, allylic and benzylic halide. allylicனா என்ன ஞாபகம் இருக்கா? ஒரு CH2 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2, இதுக்கு பேரு sp2 கார்பன். இங்க இருக்கிற டபுள் பாண்ட் கார்பனுக்குலாம் பேரு sp2. sp2 கார்பன் கூட அட்ஜசன்ட்ல பக்கத்துல அட்டாச் ஆயிருக்கிற sp3 கார்பன்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா then it is called allylic அப்படின்னு சொல்லணும். allyl அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சப்போஸ் இங்க பாருங்க, இன்னொன்னு இப்பவே நான் சொல்றேன், ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், பட் இப்போ நான் சொல்றேன். CH2 CHX இந்த லெசனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நான் சொல்லியிருப்பேன், டிஸ்டிங்விஷன்ல இல்ல வேரியேஷன்ல கிளாசிபிகேஷன் ஆஃப் அல்கைல் ஹாலைட்ஸ்ல சொல்லியிருப்போம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வினைல் ஹாலைட்னு சொல்லணும், வினைலிக். ஏன் வினைலிக் சொல்றோம்? இது sp2 கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் பேர் என்னது? sp2 கார்பன். இந்த sp2 கார்பன்லயே ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு வினைலிக். இங்க ஹாலஜன் இருந்துச்சுன்னா வினைலிக் ஹாலைடு, ஆல்கஹால் இருந்துச்சுன்னா வினைல் ஆல்கஹால். புரியுதா? sp2 கார்பன்லயே ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா வினைலிக்னு சொல்லணும். sp2 கார்பனுக்கு பக்கத்துல அட்ஜசன்ட்ல ஒரு sp3 கார்பன் இருந்து அது கூட ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா then it is called allylic. இப்போ ஃபினைலிக் பென்சைலிக் இந்த மாதிரி ரெண்டு பார்க்கணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா பென்சைலிக் தான் கொடுத்திருக்காங்க. பென்சைலிக்னா என்னன்னு பாருங்க. பென்சின் கூட அட்டாச் ஆகக்கூடாது, பென்சின் கூட ஒரு sp3 கார்பன் இருந்து அந்த sp3 கார்பன்ல ஹாலஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இல்ல ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா this carbon is sp3 கார்பன். now it is called benzylic. இதை நம்ம என்ன சொல்றோம்? benzylic பா, பென்சைலிக்னு சொல்றோம். சப்போஸ் ஒரு
ஃபினைல் பென்சின் கூட டைரக்டாவே ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இது என்னன்னா sp2 கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இதை நம்ம என்ன சொல்லணும்னா ஃபினைலிக்னு தான் சொல்லணும். புரியுதா? அல்லது அரைலிக்னு சொல்லணும். இத பென்சைலிக் சொல்லக்கூடாது. பென்சைலிக் அப்படின்னு சொல்லணும்னா பென்சின் கூட ஒரு sp3 கார்பன் இருந்து அந்த கார்பன்ல ஹாலஜன் இருக்கணும். ஓகேவா? சோ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, for the same reasons allylic and benzylic halide shows high reactivity towards the SN1 reaction. SN1க்கு allylic benzylicலாம் reactivity ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். டெர்ஷரிக்கு அதிகம்னு சொன்னோமா, டெர்ஷரி விட யாருக்கு அதிகமா இருக்கும்னா பென்சைலிக் அல்லைலிக்கு அதிகமா இருக்கும். அல்லைலிக்கை விட பென்சைலிக் அதிகமா இருக்கும். ஏன் அல்லைலிக்கை விட பென்சைலிக் கேட்டா, அல்லைலிக்கை விட பென்சைலிக்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அதிகம், கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர் அதிகம். யாருக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமோ அதுதான் மோர் ஸ்டேபிள். ஸ்டெபிலிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும்னு சொல்லி நம்ம படிச்சோம் SN1க்கு. அதனால பென்சைலிக் அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் பென்சைலிக், அதுக்கப்புறம் அல்லைலிக், அதுக்கப்புறம் டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி. இது இப்ப நான் சொல்றது என்ன ஆர்டர்? SN1க்கான டிக்ரீசிங் ஆர்டர் சொல்றேன். ஓகேவா? The carbocation thus formed gets stabilized through resonance. Unit 8, class 11. Class 11ல நீங்க Unit 8ல என்ன படிச்சிருக்கணும்? ரெசனன்ஸ் பத்தி படிச்சிருக்கணும். மீசோமெரிக் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு அது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெசனன்ஸ் ஈஸியா புரிஞ்சிருக்கும். இப்போ இங்க அல்லைல் காம்பவுண்ட்ஸ் எழுதிருக்கும். இதுதான் கார்போகேட்டையான். இங்க இருந்து பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்ப இங்க கேட்டையானா மாறிடும். சோ இது இன்டர்சேஞ்சபிள், ஒன்னொன்னா மாறக்கூடியது. இது அல்லைலிக் கேட்டையானா எழுதியிருக்காங்க. டபுள் பாண்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற அட்ஜசன்ட் கார்பன்ல sp3 கார்பன் இதுக்கு பேரு. இந்த sp3 கார்பன் தான் பிளஸ்ஸா இருக்கு கார்போகேட்டையான். அதனால இதை நம்ம என்ன சொல்றோம்? அல்லைலிக் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அடுத்தது பென்சைலிக் எழுதிருக்காங்க பாருங்க. பென்சீன் இருக்கு, அது கூட ஒரு கார்பன் இருக்கு, அந்த கார்பன் தான் பிளஸ்ஸா இருக்கு. ஸோ இட் இஸ் கால்டு பென்சைலிக். இது கூட ஹாலஜன் இருந்துச்சுன்னா பென்சைலிக் ஹாலைட். இப்போ உள்ளார இருக்கிற பைபான் வெளியில வரும், இது ரெசனன்ஸ்ல தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே என்னது? 1 2 3 4. இது எல்லாமே ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். For a given alkyl group, the reactivity of halide Rx follows the same order in both the mechanisms. எல்லாத்துலயுமே சேம் அல்கைல் குரூப்பா இருந்துச்சுன்னா அப்ப எனக்கு என்ன இருக்கும்? அல்கைல் அயோடைடுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம், அதை விட அல்கைல் புரோமினுக்கு கம்மி, அதை விட அல்கைல் குளோரைடுக்கு கம்மி, அதை விட அல்கைல் ஃப்ளூரிடுக்கு கம்மின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதே தான் நம்ம SN1லையும் SN2லையும் பார்த்தோம். இப்போ SN1லையும் அதே தான் சொல்றாங்க. ஸோ எப்பயுமே அயோடின் காம்ப்ளெக்ஸ்க்கு ரியாக்டிவிட்டி அதிகம், அதை விட புரோமினுக்கு கம்மி, அதை விட குளோரினுக்கு கம்மி இப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளூரினை பத்தி நம்ம அதிகமாக படிக்க மாட்டோம். இட் இஸ் வெரி வெரின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? 2 ஆரோ மார்க் போட்டிருந்தா வெரி வெரி லெஸ்ஸர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ளூரினை பத்தி நம்ம அதிகமாக படிக்க மாட்டோம். இட்ஸ் அ விகரஸ் காம்பவுண்ட், வயலேட் பண்ணும், ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணும். ஓகே சரி. அடுத்தது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டீரியோ கெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நான் இன்வர்ஷன், ரிட்டன்ஷன்லாம் சொல்றேன் இல்லையா, அதெல்லாம் ஸ்டீரியோ கெமிக்கல், அதனுடைய ஜாமெண்ட்ரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை நம்ம என்ன பண்றோம் இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஃபைன். பட் ஸ்டீரியோ கெமிக்கல் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நான் இதோட கிளாஸ் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல். வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.